வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் ப்ரோனோட குருமா வாக்கலாம், ஹோட்டல் ஸ்டைலு. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். இந்த வாலுமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா எடுத்துடலாம். நம்ம வீட்டில் இது பிடிக்கும், அதனால நான் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூனு சோம்பு போட்டுக்கிறேன், 2 ஊற்று கருகாப்பில், ஒரு கொத்து புதினா போட்டுக்கிறேன். வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அது போட்டுறேன். இப்போவே இந்த குருமாவுக்கு தகுந்த உப்பும் போட்டுட்டேன் நான். இப்போ எனக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வேக வணங்கி கிடைச்சிடும். அதில் நம்ம வீட்டில் வைக்கிற ஒரு ஸ்டைல். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பாட்டுக்கு மேட்ச் ஆகும், டிஃபனுக்கும் மேட்ச் ஆகும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் போட்டுட்டேன். அளவெல்லாம் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயமெல்லாம் இந்த அளவுக்கு வணங்கினா போதும். தக்காளி எல்லாம் உடஞ்சிருச்சு. இப்போ பொடிகளை போட்டுக்குவோம். மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, காரத்துக்கு தகுந்த அளவுக்கு 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயப்பொடி போடுறேன். ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டேன். ஒரு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறத பார்த்துருவோம். பாருங்கள், ப்ரோன் குருமாவுக்கு நான் தேங்காய் இவ்வளவு எடுத்துக்க போகிறேன் அரைக்கிறதுக்கு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 1 ஸ்டாரில் பாதி போட்டிருக்கேன். சின்னதாக 2 துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா, இவ்வளவு முந்திரி பருப்பும் போட்டுக்க போகிறேன். ஒரு சின்ன துண்டு கல்பாசி நான் எண்ணெயில் போட்டிருக்கணும், போடலை, அதனால் இப்போ அரைச்சே போட்டுக்க போகிறேன். இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடும். கிரேவிக்குள்ளே தக்காளி மசாலு வெங்காயம் எல்லாம் நல்லா அப்படியே பிறண்டு வருது. இந்த டைம் நான் 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடலாம். ஃபோன் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், இதுலேயே ஒரு தண்ணி வரும், அதுவும் இதில் போட்டுக்கலாம். இந்த மசாலில் இந்த ப்ரோன் வேகட்டும். இந்த ப்ரோன் வேகும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். பாருங்க, ப்ரோன் எல்லாம் பாதி வெந்துருச்சு. பேஸ்ட்டை இப்போ போட்டு போகிறேன். உப்புமாவுக்கு தண்ணியெல்லாம் உங்கள் வீட்டோட அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கு எல்லாத்துக்கூடயும் மேட்ச் ஆகும். போட்டிருந்த ப்ரோனெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. டைம் மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க, நம்ம வீட்டில் சாதம் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.